ஏய் நில்லடே, எங்க போற? ஆகாஷ்க்கும் நிலாக்கும் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். என் பேச்ச கேட்காம அந்த கேடு கட்ட விளக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தத்துக்கு அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சது மட்டும் இல்லாம இப்ப விடிஞ்சதும் அவளை காஃபி கொடுத்து எழுப்பி விட போறியா? நடத்து நடத்து. இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். நிலா, ஆகாஷ் தூங்குறானாமா? சரி, இந்தா அவனுக்கு நீயே காஃபி கொடுத்துடு. என்னம்மா, நைட்டு எல்லாம் நல்லபடியா? எல்லார் கண்டிஷ்டியும் காணாம போனும். இப்பதான் நீ கெட்டிக்கார பொண்ணு. சரி, 2 பேரும் காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரம் குளிச்சு ரெடியாகி வந்துருங்க. என்ன, நான் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். போ தங்கம். தம்மா தூண்டு இருந்துகிட்டு எவ்வளவு விவரமா என்னை ஏமாத்தி என் வீட்டுக்கு மருமகளா வந்து இப்போ என் பேரன் கூட சாமர்த்தியமா சாந்தி முகூர்த்தத்தையே நடத்திட்டா. என்னால அதை தடுக்கவும் முடியல, இவளை இங்கிருந்து விரட்டவும் முடியல. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என்னமோ பெருசா ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு தப்பான காரியத்தை பண்ணி கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. அந்த ரகசியத்தை உங்களால எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? என்னைக்காவது வெளியில தெரிஞ்சுதானே ஆகணும். அது இப்பவே தெரிஞ்சிருச்சு. வாய மூடுறே. நீ மட்டும் வந்து நேத்து சொல்லலைன்னா இந்த விஷயம் யாருக்குமே எப்பவுமே தெரிஞ்சிருக்காது. நான் மட்டும்தான் ஜாதகத்தை மாத்தி வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன்னு ஆண்டாளமா என் மேல மட்டும்தான் கோவமா இருந்திருப்பாங்க. நிலா மேல அவங்களுக்கு சந்தேகமே வந்திருக்காது. அவளும் எப்படியோ பாட்டி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருப்பான். நீதான் இப்ப அநியாயமா அவ வாழ்க்கைய சிக்கல்ல மாட்டி விட்ட. இத செஞ்சுட்டு நீ மட்டும் நல்லா இருந்துருவியா? என்னடி, யாருக்கு யாரு சாபம் விடுறது? நீ சாபம் கொடுத்தா அது பழிச்சிடுமோ? சாபம் கொடுக்கிறதுக்குலாம் ஒரு யோகிதை வேணும். உனக்கு அந்த மாதிரி எந்த அருகதையும் கிடையாது. உடம்பு முழுக்க பொய்யே பித்தலாட்டம். பாரு, நீ செஞ்ச கேவலமான காரியத்துக்கு நீ என்னோட பொண்டாட்டிங்கிறதுக்காக உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாத. இந்த பிள்ளைங்களுக்காக பேருக்காவது அம்மானு ஒருத்தி இருக்கணும் பாரு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வெய்யி, கல்யாண மண்டபத்திலேயே நீ செஞ்ச ஃப்ராடு தன்னை எனக்கு தெரிய வந்தது பாரு. அப்பவே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னு இருப்பேன். வீட்டுல இந்நேரம் ஸ்வீட் எல்லாம் செஞ்சிருப்பியே. என்ன ஸ்வீட் செஞ்ச? பாயசமா இல்ல கேசரியா? எதை பத்தி கேக்குறாங்க? அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையேம்மா. நடிக்காதடி. உன் பொண்ணு இந்நேரம் உனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லாமலையா இருந்திருப்பா?
அம்மா அம்மா, உன் திட்டப்படி ராத்திரி எனக்கும் என் புருஷனுக்கும் நல்லபடியா சாந்தி முகூர்த்தம் நடந்துடுச்சுன்னு. நிலாவுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சா? அம்மாவும் பொண்ணும் திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி கல்யாணத்தை நடத்துனது மட்டும் இல்லாம இப்போ உன் பொண்ணு என் பேரனை வசியம் பண்ணி சாந்தி முகூர்த்தத்தையே முடிச்சிட்டால. இத பாருடே, சாந்தி முகூர்த்தமே நடந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னையும் மன்னிக்க மாட்டேன், உன் பொண்ணையும் நான் மன்னிக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே என் பேர மனச மாத்தி உன் பொண்ண அவங்கிட்ட இருந்து பிரிக்கத்தான் போறேன். ஃப்ராடுக்காரி, உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. சே, போன வேடி. கடவுளே, எல்லா சிக்கலையும் தாண்டி என் பொண்ணுக்கு நல்லபடியா சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி வச்சுட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. அம்மா, அந்த பாட்டி நீ செஞ்ச ஜாதக தப்பால அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா செத்து ஆவியா வந்து உன்னையும் நிலாவையும் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. நீ அத பத்தி கவலைப்படாம சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சுன்னு கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா, அந்த அம்மா உயிரோட இருக்கும் போதே அவங்களால எங்களை எதுவும் செய்ய முடியல. இதுல சத்து ஆவியா வந்து வேற எங்களை செய்வாங்களா? அந்த நிலாவோட ஜாதகம் பொய்யான ஜாதகங்கிறத கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? அப்புறம் என்ன நீங்க பெரிய ஜோசியர்? அம்மா, நீங்க என்கிட்ட கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுதான் நிலாவோட ஜாதகம்னு சொல்லி நீங்க தான் அந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தீங்க. நான் அதை பார்த்து தான் தாராளமா கல்யாணத்தை நடத்தலான்னு சொன்னேன். நான் அப்ப கூட அந்த ஜாதகத்தை பார்த்து இது தென்றல் ஜாதகம் மாதிரியே இருக்கு, இது எப்படின்னு புரியலமான்னு நான் சந்தேகப்படதான் செஞ்சேம்மா. அப்பவே நீங்க கொஞ்சம் சுதாரிச்சு இந்த கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கலாமேம்மா. இதெல்லாம் இப்ப சொல்லுங்க. நான் தான் கல்யாணம் நெருங்கும் போது கூட அந்த ஜாதகம் சரியானதான்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன்ல. அப்ப கூட உங்களால தப்பான ஜாதகம்னு கண்டுபிடிக்க முடியலையா? அப்ப நீங்களும் லக்ஷ்மியோட சேர்ந்துகிட்டு என்ன ஏமாத்தி இருக்கீங்கல்ல, அப்படித்தானே அம்பலவாணன்? கோவத்துல என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்னு தெரியாம ஏமா இப்படி என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க? நான் போய் உங்களுக்கு துரோகம் பண்ணுவானாமா? நான் ஜோசியக்காரன் தாம்மா, மந்திரவாதி இல்ல. கடைசி நேரத்துல அந்த ஜாதகத்துல சந்தேகம் வந்ததுனாலதான் நாம அந்த ஜாதகத்தை நாடி ஜோசியத்திலையும் பரிசோதனை பண்ணி பார்த்தோம். ஆனா அங்கேயும் நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியலையேம்மா. விதி அந்த நிலாவுக்கு ரொம்ப சாதகமா இருந்திருக்குமா. அதனாலதான் நாம எல்லா வகையிலும் ஏமாந்துட்டோமா. நான் கல்யாணத்துக்கு கிளம்பும் போது கூட அந்த கல்யாணத்துல ஏதோ சிக்கல் இருக்குன்றத கடவுள் எனக்கு தப்பான சகுனம் மூலியமா தெரியப்படுத்தினான். அந்த கல்யாணம் நடக்கும்போது ஒரு மரண சம்பவம் நடக்கும்ன்றத உங்களுக்கு தெரியப்படுத்தினான். ஆனா அந்த ஜாதகமே தப்பா இருக்குன்றத நாம 2 பேருமே புரிஞ்சிக்காம போயிட்டோமா. நடந்தது நடந்துருச்சு, இனிமே நாம என்னமா பண்ண முடியும்? என்ன ஜோசியரே, ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவளாலதான் என்னோட மரண கண்டமே தள்ளி போகும்னு சொன்னீங்க. இப்ப தப்பான ஜாதகம் உள்ளவ என் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. இனி என் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு கொஞ்சம் நிம்மதியா இருங்கம்மா. ஆண்டவன் உங்களை பாத்துக்குவான். நான் வரேம்மா.